ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு எல்லாமே என் பையனுக்கு வந்து லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி என் பையனை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியிருந்தேன் அவனுக்காக, அவனோட ஃபேவரெட். அதனால அது அவனை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி என்ன பிளான்னா, எங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி இருந்தது. ஸோ அதுக்கு வந்து எங்கேயாவது லன்ச் டேட் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். என் பையனை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு. எங்கே போகலாம் அப்படின்னு பிளான்னா, இஏயில் வந்து ஒரு கார்டன் கேஃபே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அது நேம் வந்து கேஃபே என்ஓசிஏ அப்படின்னு இருந்தது. சரி அங்கே போகலாம் அப்படின்னு, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் அப்படின்னு கிளம்புனோம். காலையில் செம்ம டிராஃபிக்கு. அப்படி நாங்கள் ஒரு 10க்கு முன்னாடியே வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். பட் ரீச் ஆகிறதுக்கு 11:30 ஆயிடுச்சு. ரிசர்வ் பண்ணியிருந்த டைம் வந்து 12:30. பிகாஸ் லஞ்ச் முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு வரோம், என் பையன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே வரணும் அப்படின்றதுனால. ஸோ அப்படியே ஈஏ போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம் ஹோம் சென்டர். அப்புறமா ஷாப்பிங் எதுவும் பண்ணுற பிளான் இல்லை, அதனால சும்மா அப்படியே மேக்ஸ் அங்கெல்லாம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத மட்டும் அப்படியே பார்த்துட்டு ஹோம் சென்டரில் 1-2 ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு லஞ்ச் போகலாம் அப்படின்னு சும்மா அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டாக அது வந்து கேட் 1 என்ட்ரன்ஸில் இருந்தது. லைக் அது வந்து ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான். லன்ச் டைம்ன்றனால செம்ம வெயிலாகவும் இருந்தது. பட் அவங்க வந்து ஏர் கூலர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டேபிளுக்கு நேராக அந்த மாதிரி ஏர் கூலர் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ஹாட்டாக தெரியல. பட் அதோட ஆம்பியன்ஸ் வந்து செம்மையாக இருந்தது. நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃப்ளமிங்கோஸ், அப்புறமா அந்த பூகன்வில்லா, அந்த ஃப்ளவர்ஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து ஓகே, ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது. அண்ட் ஃபுட்டோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்தது. அண்ட் சர்வீஸும் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அன்றைக்கி இந்த மாதிரி ஒரு புத்தா ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேபி நாங்கள் லஞ்ச் போகிறதுக்கு பதிலாக ஈவினிங்கில் டின்னர் மாதிரி போனோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப வெயில் இருக்காது. ஸோ ஒரு மாதிரி சில்லுன்னு ப்ரீஸியாக இருந்திருக்கும். நல்லா இருந்துச்சு. அன்னைக்கு டே ஸ்டார்டருக்கு வந்து நாங்கள் ஏதோ கொத்து பரோட்டா சம்திங், மதுரை கொத்து பரோட்டா ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது இப்படி தான் இருந்தது பார்க்குறதுக்கு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. லைக் அந்த மசாலா டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. கொத்து பரோட்டா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. வெளியில் கிறிஸ்பியாக உள்ள ஸ்டஃபிங் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கா? நீங்களும் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மெயின் டிஷ் வந்து ஸ்பெகட்டியும், ஸ்பெகட்டி சாஸ் வந்து அரபியாத்தா சொல்லிடணும். அண்ட் ஒரு பீட்சா சொல்லிடணும். எனக்கு என்னமோ ஸ்பெகட்டி ரொம்ப பிடிக்கல, கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். ஹஸ்பண்ட் சாப்பிட்டாங்க அதை. பட் பீட்சா ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட் நல்லா தான் இருந்தது இந்த ஸ்பெகட்டி. எனக்கு அந்த ஸ்பெகட்டியோட டெக்ஸ்சர் பிடிக்கல. எனக்கு வந்து பெண்ணை பாஸ்தா தான் பிடிக்கும். மேபி அதில் அந்த சாஸில் அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் போல். பீட்சா வந்து சாஸ் வந்து என்ன பெஸ்டோ சம்திங் போட்டிருந்தாங்க, எனக்கு நேம் சரியாக ஞாபகம் இல்லை. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஹாலபினோ அதெல்லாம் போட்டு, ஜூக்கினி சம்திங் ஒரு க்ரீன் கலர் வெஜிடபிள் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டிருந்தாங்க டாப்பிங்கில். ரொம்ப சீஸியாக இருந்தது. அண்ட் டெசர்ட் நேம் எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. இது ஒன்று தான் எக்லெஸ் டெசர்ட் இருந்தது. ஸோ இதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. அது ரெட் வெல்வெட் இல்லை, பட் ஏதோ ஒன்று என்னன்னு தெரில. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு
நல்லா போச்சு அன்னைக்கு டே. லஞ்ச் டேட் வந்து ரொம்ப சூப்பராக லவ்லியாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ட்ரிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அந்த ஆரஞ்சு மொஹிட்டோ வந்து ட்ரை பண்ணேன். நான் இவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. செம்மையாக இருந்துச்சு அது. அவ்வளோதான், லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி விட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே போச்சு அன்னைக்கு, எங்களோட லஞ்ச் டேட். Hope you guys like this video. Thanks for watching. Bye.